தன்னுடைய கண்ணையே கொடுத்தாரு. ஆனா அவருக்கு அறம் இப்படியெல்லாம் இருக்கணும், அறம்ன்றது அவருக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவர் ஒரு வேடர். அவருக்கு அறத்தை பத்தி கத்து கொடுத்துருந்தா அவர் முதல்ல வேடராகவே இருந்திருக்க மாட்டார். அதே போல அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் அதுதான் ஒரு இதுவா இருந்தது. ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அறம்னா என்னன்னு தெரியும், தூய்மையான நூல்கள்லாம் எதுன்னு தெரியும், நம்ம எப்படி எல்லாமே தெரிந்து அவங்க அதை செஞ்சாங்க, அவங்களுக்கு சாமி காட்சி தரலையா, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க இவங்களுக்கு காட்சி தரலையான்னு நாம இப்படி சுட்டி காட்டினா நாம இப்படியே தான் இருக்க முடியும். அவங்க அந்த காலகட்டத்துல அவர் ஏதாவது ஒரு ஆன்மீகமான விஷயங்கள் யார் மூலியமா காதல கேட்டு போனாரா, இல்லை ஏதாவது ஒரு சிவனடியாருங்களோட ஒன்றிணைந்து இருந்தாரா, நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு போய் அவர் செய்திருந்தா இறைவன் கண்டிப்பா காட்சி தந்திருக்க மாட்டார். அவருக்கு எதுவுமே தெரியாது. அன்பினுடைய மிகுதி அவருக்கு. அவர் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடலாம் இந்த விஷயமே ஒருவருக்கு தப்பு இல்லைன்றதே தெரியல. தெரியாம செய்யறவன் அறியாமையில செய்யறான். நமக்கு எல்லாமே தப்பு செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீ செய்யறது தான் மிகப்பெரிய தப்பு. அப்ப நமக்கு அறமானது கண்டிப்பாக முக்கியம். அறத்தின் வழியில் நின்றே ஆகணும். அந்த அறமானது தான் அவனை பார்க்கக்கூடிய வழியில கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கும். அதன் வழியில் நம்ம நிலையா நின்னா இறைவனை கண்டிப்பாக காண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்னதான் சிவ வழிபாடுல சிவ சின்னங்களோ கண்டிகைகளோ நம்ம மாலைகளோ கட்டி கொண்டு இருந்தாலுமே கண்டிப்பாக இறைவனை நெருங்க முடியாது. சிறிதளவு 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 கொஞ்சம் கொஞ்சமா வரலாம், அவ்வளவுதான். ஆனா முழுமையா நம்மளால வர முடியாது. அப்ப நமக்கு அறமானது மிகவும் முக்கியத்துவம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை கூறி